கேரளாவில் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 350 கடந்த நிலையில் 10,000 பேர் அரசின் முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள வயநாட்டில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. மண்ணால் மூடப்பட்டுள்ள வீடுகளில் சடலங்கள் இருக்கிறதா என்று ஆய்வு நடைபெறுகிறது. இதனிடையே வயநாட்டில் வெள்ளப்பெருக்கின் போது அடித்து செல்லப்பட்ட தகரப்பெட்டி ஒன்று சாலை ஆற்றிலிருந்து எடுக்கப்பட்டது. அதில் மணி பர்ஸ், ரூபாய் நோட்டுகள், வங்கிக் கணக்கு புத்தகம் உள்ளிட்டவைகள் இருந்தன. பெட்டியில் இருந்த பொருட்களை அதற்குரிய நபரிடம் ஒப்படைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 100 வீடுகளை கர்நாடக அரசு கட்டித்தரும் என்று அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்துள்ளார். கேரளாவில் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட 24 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் நிலச்சரிவு ஏற்பட்ட மெப்பாடி, முண்டக்கை உள்ளிட்ட பகுதிகளில் பல தலைமுறைகளாக ஏராளமான தமிழர்கள் வசித்து வருகின்றனர். தற்போது ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி வேலை நிமித்தமாக வயநாட்டிற்கு சென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் வயநாட்டில் நிரந்தரமாக குடியேறிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 பேரும் நிலச்சரிவில் உயிரிழந்தது தெரியவந்துள்ளது. இதேபோன்று பணி நிமித்தமாக வயநாட்டில் தற்காலிகமாக வசித்து வந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 பேரை காணவில்லை. மேலும் வயநாட்டில் நிரந்தரமாக குடியேறிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த 22 பேரையும் காணவில்லை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒட்டுமொத்தமாக காணாமல் போன தமிழ்நாட்டைச் சேர்ந்த 25 பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வயநாடு நிலச்சரிவிலிருந்து உயிர் தப்பிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த 130 பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கச் சென்று அருவியில் சிக்கிக் கொண்ட 3 பேர் ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டனர். கேரள மாநிலம் வயநாட்டில் கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட நிலச்சரிவில் சூரல்மலா, முண்டக்கை உள்ளிட்ட இடங்களில் பல வீடுகள் மண்ணில் புதைந்தன. இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினருடன் உள்ளூர் மக்களும் ஈடுபட்டனர். இந்நிலையில் மீட்புப் பணிக்காக சென்ற 3 பேர் சூச்சிப்பாரா அருவியில் சிக்கினர். வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருந்ததால் அவர்கள் வேறு பகுதிக்கு செல்ல முடியாமல் தவித்தனர். பின்னர் மூவரும் விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சூரல்மலா மற்றும் முண்டக்கை பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் தங்கள் நண்பர்களை இழந்துவிட்டதாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஜீப் ஓட்டுநர்கள் வேதனை தெரிவித்தனர். என்ன சொல்ல போனா எங்க கூட அந்த 9 மணி வரைக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் மிஸ் ஆயிட்டாங்க. இன்னும் எங்களுக்கு கரெக்டான தகவல் தெரியல. இன்னும் 5 நாள் ஆச்சு. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க எங்காவது கேம்ப்ல இல்லை எங்காவது மாறி இருந்து உயிரோடு வந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நண்பர்களின் நினைவுகளுடன் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஜீப் ஓட்டுநர்கள் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். தமிழ்நாடு அரசு அளித்த நிதி உதவிக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் நன்றி தெரிவித்துள்ளார். வயநாடு நிலச்சரிவு மீட்பு மற்றும் நிவாரணப் பணிக்காக தமிழ்நாடு அரசு 5 கோடி ரூபாய் அளித்திருப்பதற்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் நன்றி தெரிவித்துள்ளார். கடந்த திங்கட்கிழமை இரவு ஏற்பட்ட நிலச்சரிவில் வயநாடு பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டது. உடனடியாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை தொடர்பு கொண்டு பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேவையான உதவிகள் செய்து தரப்படும் என்றார். மேலும் 2 IAS அதிகாரிகள் மற்றும் மீட்பு குழுவினரை அங்கு அனுப்பி வைத்தார். இந்நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் 5 கோடி ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு வழங்கினார். இதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்திருக்கூடிய பினராயி விஜயன் தங்களின் ஆதரவு பாதிக்கப்பட்டவர்களின் மறுவாழ்வு மற்றும் மறுகட்டமைப்பு முயற்சிகளுக்கு பெரிதும் உதவும் என்று தெரிவித்துள்ளார். வயநாட்டில் மீட்புப் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பினராயி விஜயன் இன்னும் 206 பேரை காணவில்லை என்றார். சாலை ஆற்றிலிருந்து மீட்கப்பட்ட சடலங்கள் மற்றும் உடல் பாகங்களை அடையாளம் காண்பதில் சிரமம் உள்ளதாகவும் 67 உடல்கள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என்றும் தெரிவித்தார். 206 പേരുണ്ട്. 81 പേർ പരിക്കേറ്റ് ആശുപത്രികളിൽ തുടരുകയാണ്. அடையாளம் தெரியாத உடல்களுக்கு இறுதிச் சடங்குகள் செய்யும் பணியை பஞ்சாயத்துகள் மேற்கொள்ளும் என்றும் முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்தார். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ராணுவ சீருடையில் சென்று ஆய்வு செய்த நடிகர் மோகன்லால் 3 கோடி ரூபாய் நிவாரண நிதி வழங்குவதாக அறிவித்தார். வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் முண்டக்கை, சூரல்மலா உள்ளிட்ட பகுதிகள் முற்றிலும் உருக்குலைந்தன. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நடிகர் மோகன்லால் ராணுவ சீருடையில் சென்று ஆய்வு செய்தார். முண்டக்கை பகுதியில் ராணுவ வீரர்களுடன் பேசிய மோகன்லால் மீட்புப் பணிகளின் நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். ഒന്നും നമുക്ക് തിരിച്ചെടുക്കാൻ പറ്റില്ല. ഇനി മുന്നോട്ടുള്ള അവരുടെ ജീവിതത്തിനെ നമുക്ക് എങ്ങനെ മെച്ചപ്പെടുത്താൻ പറ്റുമെന്ന് നമ്മൾ തന്നെയാണ് ആലോചിക്കേണ്ടത്. നിങ്ങൾക്കും ആലോചിക്കാം, എല്ലാവർക്കും ആലോചിക്കാം, ഒരു ചെറിയ കുട്ടികൾക്ക് വരെ.
இந்திய ராணுவத்திற்கு உதவி செய்யும் டெரிட்டோரியல் ஆர்மி எனப்படும் பிராந்திய ராணுவ பிரிவில் 2008ஆம் ஆண்டு நடிகர் மோகன்லால் சேர்க்கப்பட்டார். அதன் அடிப்படையில் தனக்கு வழங்கப்பட்ட ராணுவ சீருடையில் மீட்புப் பணிகளை ஆய்வு செய்த மோகன்லால் வீரர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்து கொடுத்தார். வயநாட்டில் பெற்றோரை இழந்த குழந்தையை தன்னிடம் தாருங்கள் என நபர் ஒருவர் முகநூலில் பதிவிட்ட பதிவிற்கு கேரள அமைச்சர் வீணா ஜார்ஜ் உருக்கத்துடன் பதிலளித்துள்ளார். கேரளாவில் பெற்றோரை இழந்த குழந்தைகளை தத்தெடுக்க சிலர் தயாராக உள்ளனர். அதேபோல தாயை இழந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கவும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த சுதீஷ் என்பவர் தனக்கு குழந்தை இல்லை என்றும் பேரிடரில் பெற்றோரை இழந்த குழந்தையை தன்னிடம் தாருங்கள் என்றும் முகநூலில் பதிவிட்டுள்ளார். அதற்கு பதிலளித்துள்ள கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் அவரது கருணைக்கு இதயத்தின் ஆழ்மனதிலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் வழியை முற்றிலும் புரிந்து கொள்ள முடிகிறது என்றும் பதிவிட்டுள்ளார். தங்களின் இதயத்திலிருந்து வெளியேறிய வார்த்தைகள் தனக்கு கண்ணீரை வரவழைப்பதாகவும் வீணா ஜார்ஜ் உருக்கத்துடன் கூறியுள்ளார். சட்டத்தின்படி பெற்றோரை இழந்த குழந்தைகளை அரசாங்கமே கவனித்து வருவதாகவும் தத்தெடுப்பதற்கான வழிமுறைகளை பின்பற்றி பதிவு செய்து குழந்தையை தத்தெடுத்துக் கொள்ளலாம் என்றும் சுதீஷுக்கு வீணா ஜார்ஜ் கூறியுள்ளார். வயநாட்டு பேரழிவு நாட்டையே சோகக்கடலில் மூழ்கடித்தாலும் அங்கு அரங்கேறி வரும் மனிதநேய நிகழ்வுகள் நிகழ்ச்சியின் உச்சத்திற்கு அழைத்து செல்கின்றன. அதில் நாங்களும் சளைத்தவர்கள் இல்லை என பாட்டி ஒருவரையும் அவரது பேத்தியையும் யானைகள் காப்பாற்றிய நிலையில் அதை போற்றும் வகையில் களிமண் சிலையை வடிவமைத்துள்ளார் கோவை கலைஞர் ஒருவர். நிலச்சரிவுக்கு மத்தியில் யானையின் அடைக்கலத்தில் பாட்டியும் பேத்தியும் பத்திரமாக காப்பாற்றப்பட்டது குறித்த சித்தரிப்பு வீடியோ வெளியான நிலையில் அதை அப்படியே சிற்பமாக வடிவமைத்துள்ளார் குனியாமுத்தூரைச் சேர்ந்த ராஜா. பாட்டியையும் பேத்தியையும் காப்பாற்றும் போது அந்த யானை கண் கலங்கியதாக கூறப்பட்ட நிலையில் அதுவும் அந்த சிலையில் தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளது. புனரமைக்கப்பட்ட கிண்டி சிறுவர் பூங்காவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை கிண்டி சிறுவர் பூங்கா 30 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு கிண்டி சிறுவர் இயற்கை பூங்கா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வனம் மற்றும் வனவிலங்குகள் குறித்து குழந்தைகளுக்கு சிறு வயதில் இருந்தே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ள இந்த பூங்காவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். தற்போது கிண்டி சிறுவர் இயற்கை பூங்கா மற்றும் யானைகள் கணக்கெடுப்பு பற்றிய குறும்படத்தை காண இருக்கிறோம். இந்த குறும்படம் கிண்டி சிறுவர் இயற்கை பூங்காவின் அழகையும் இங்கு வளர்க்கப்படும் அரிய தாவரங்கள் மற்றும் உயிரினங்களின் வகைகளையும் எடுத்துரைக்கிறது. அப்போது வனவிலங்குகளை மீட்பதற்கும் வனப்பகுதிகளில் ஏற்படும் காட்டுத்தீ போன்ற விபத்துகளை தடுக்கும் பணிகளை மேற்கொள்ளவும் 9 நவீன வாகனங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நவீன தொழில்நுட்பத்துடனும் மிகுந்த திறன்களுடனும் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த வாகனங்கள் நம் சமுதாயத்தின் பாதுகாப்பு மற்றும் சேவைகளை மேம்படுத்தும். மேலும் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள வேடந்தாங்கல் பறவைகள் இருப்பிடத்தை திறந்து வைத்து பூங்காவில் ஏற்படுத்தப்பட்டுள்ள மேம்படுத்தப்பட்ட பல்வேறு வசதிகளை பார்வையிட்டார். சென்னை காட்பாடி இடையிலான முதல் வந்தே மெட்ரோ ரயிலின் சோதனை ஓட்டம் வாலாஜா வரை மட்டுமே நடைபெற்றது. சுமார் 250 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் புதிய ரயில் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு வந்தே மெட்ரோ என்று பெயரிடப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை கடற்கரை காட்பாடி இடையே வந்தே மெட்ரோ ரயில் இயக்க முடிவு செய்யப்பட்டது. இதற்கான சோதனை ஓட்டம் சென்னை கடற்கரையில் தொடங்கியது. மெயின் முக்கியம் டாய்லெட் வசதி, கழிப்பிடம், பேசஞ்சர்கள் எல்லா வசதியும் கொடுத்துருக்கா. ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த மாதிரியான ட்ரெயின் வந்து வரவேற்கிறீங்களா? வந்தே பாரத் மாதிரியே சந்தோஷம். ஏரோப்ளேன்ல போறாம இருக்கு, வண்டி பார்க்கறதுக்கு முகப்பு தோற்றம் எல்லாம் இருக்கு. காட்பாடி வரை செல்ல வேண்டிய ரயில் வாலாஜாவில் நிறுத்தப்பட்டது. இதனால் அரக்கோணத்தில் வந்தே மெட்ரோ ரயிலை சுற்றி பார்க்க நினைத்த பயணிகளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. மதியம் 2 மணிக்குள் சென்னை கடற்கரைக்கு வந்தே மெட்ரோ ரயில் திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதால் வாலாஜாவில் நிறுத்தப்பட்டதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். அடுத்ததாக சென்னை திருப்பதி இடையே வந்தே மெட்ரோ ரயிலை இயக்க தென்னக ரயில்வே திட்டமிட்டுள்ளது. நாங்க போரை நம்பிதான் பண்ணணும். போர் நிலத்தடி நீர் கீழே போனதுனால சுத்தமா தண்ணி வரல. இதை நம்பி நாங்க பண்ணிட்டோம். இப்ப தண்ணி இல்லாம வறண்டு போய் கிடக்கு. மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட தண்ணீர் திருவாரூர் மாவட்டத்திற்கு தற்போது வரை வந்து சேராதது குறித்த வேதனைகளே இவை.
திருவாரூர் மாவட்டத்தில் வெண்ணாறு பாசனத்தை நம்பி 12 ஆறுகளும், காவிரி பாசனத்தை நம்பி 16 ஆறுகளும் என ஒட்டுமொத்தமாக 28 ஆறுகள் உள்ளன. ஆனால் மேட்டூர் அணையில் காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட்டும் தங்கள் பகுதிக்கு தண்ணீர் வந்து சேரவில்லை என்று கூறுகின்றனர் அப்பகுதி விவசாயிகள். மாங்குடி, நாரணமங்கலம், வடகரை, கீழமணலி உள்ளிட்ட இடங்களில் ஆற்று நீர் பொய்த்து போனதால் ஆழ்துணை கிணறு மூலமாக குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. 70 நாட்களாக குறுவை பயிர்கள் போதிய நீரின்றி கருகத் தொடங்கியுள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். ஏக்கருக்கு 30,000 செலவு பண்ணியிருக்கோம். இந்த போரை நம்பி நாங்கள் செலவு பண்ணதுனால போருக நீருக கீழே போயிட்டு போருக தண்ணி வரல. இந்த தண்ணியை திறந்த நாளைக்கு நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துருந்தா இந்த பயிரை காப்பாற்ற முடியும். மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட தண்ணீரை நேரடியாக கடலில் விடாமல் ஏரி, குளம், குட்டை உள்ளிட்ட நீர்நிலைகளில் தேக்கி வைத்து நிலத்தடி நீர்மட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அறுபடைகளில் ஒன்றான பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கான கால்கோள் விழா விமரிசையாக நடைபெற்றது. வரும் 24, 25ஆம் தேதிகளில் பழனியில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு மாநாடு நடைபெறவுள்ள பழனி ஆண்டவர் ஆண்கள் கலைக்கல்லூரியில் கால்கோள் விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் சேகர்பாபு, சட்டமன்ற உறுப்பினர் IP செந்தில்குமார், நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம், ஆதீனங்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாநாட்டுப் பணிகளை வரும் 15ஆம் தேதிக்குள் முடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டில் அறுபடை வீடுகள் மற்றும் புகழ்பெற்ற முருகன் கோயில்களின் கண்காட்சி அரங்கு, சமய பெரியோர்களின் உரைகள், ஆன்மீக சொற்பொழிவுகள், பக்தி இசை, பட்டிமன்றம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு செய்தார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் மேட்டூர் அணை நிரம்பிய நிலையில் அதில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் காவிரி கரையோரம் உள்ள பகுதிகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. இந்நிலையில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று ஆய்வு செய்தார். இதனையடுத்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி ஆறுதல் கூறினார். பள்ளிப்பாளையம் மற்றும் குமாரபாளையத்தில் காவிரி கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு தமிழக அரசு மாற்று இடம் வழங்க வேண்டும் என்றும் EPS வலியுறுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் மத்திய அரசு நிலைப்பாடு சந்தேகத்திற்குரிய வகையில் உள்ளதாக அமைச்சர் துரைமுருகன் குற்றம் சாட்டிய நிலையில் துரைமுருகன் மீது சந்தேகம் உள்ளதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு நீங்கள் மேகதாது கட்டுறதுக்கு ஒன்றும் நீங்கள் DPR ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை இந்த மாதிரி விவகாரத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. எனக்கு தண்ணி விடுறதெல்லாம் பார்க்குற வேலை. அங்கே டேம் கட்டுறதுலாம் ஒன்று கொடுக்கறதுக்கு அந்த அதிகாரம் அவருக்கு கிடையாது. நடுவர் மன்றத்திலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டிலும் சரி, மேகதாது என்ற ஒரு வார்த்தை உச்சரிக்கப்படவில்லை. ஆகையினால் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, இது மத்திய சர்க்காருடைய தூண்டுதலாக இருக்குமா என்று. கர்நாடகா காங்கிரஸ் அரசுகிட்ட துரைமுருகன் அவர்கள் கை நீட்டி பணம் வாங்கிட்டாரான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அவர் மத்திய அரசு மேலே சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறாருல்ல, இப்போ ஏன் சந்தேகத்தை நான் சொல்கிறேன். எதுக்கு சந்தேகமாக இருக்குன்னா, இதுவரை கர்நாடகா காங்கிரஸ் அரசை பற்றி ஒரு வார்த்தை பேசலையானே, ஒரு வார்த்தை கண்டிக்கலையானே, கர்நாடகா காங்கிரஸ் அரசு செய்வது தப்புன்னு சொல்லவே இல்லையானே. இன்னைக்கு மழை வந்துருச்சு, தப்பிச்சிட்டோம். மழை வந்தனால தண்ணி வருதுண்ணே 4 நாளாக, அதனால் நம்ம இதை மறந்துடுவோம் அப்படின்னு திமுக நினைக்குது. லாரி இடித்ததால் சேதமடைந்த சமயபுரம் மாரியம்மன் கோயிலின் நுழைவு வாயில் முற்றிலும் இடித்து அகற்றப்பட்டது.
விபத்து ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வாகன ஓட்டிகள் வழிபட்டு செல்லும் சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் நுழைவு வாயில் இடிக்கப்பட்ட காட்சிகள் தான் இவை. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு 4 ரோடு பகுதியில் 40 ஆண்டுகளுக்கு முன்பு நுழைவாயில் அமைக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வரும் வாகனங்கள் விபத்தில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக இந்த நுழைவு வாயிலில் வாகன ஓட்டிகள் சூடம் ஏற்றி வழிபட்டு செல்வது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் நெல் மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு சனிக்கிழமை அதிகாலை 2 மணிக்கு வந்த கனரக வாகனம் நுழைவு வாயிலின் மேல் பகுதியை இடித்தது. இதனால் தூண் சேதமடைந்து விரிசல் ஏற்பட்டது. எப்போது வேண்டுமானாலும் இடிந்துவிடும் என்ற நிலை ஏற்பட்டது. இதனால் அந்த வழியாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. மாரியம்மன் கோவில் சார்பாக தொழில்நுட்ப பொறியாளர்களை கொண்டு நுழைவு வாயிலின் மேல் பகுதியில் இருந்த விநாயகர், மாரியம்மன், முருகன் சிலைகள் மற்றும் பூத சிலைகளை பத்திரமாக அகற்றி கோவிலுக்கு சொந்தமான இடத்திற்கு கொண்டு சென்றனர். இதனைத் தொடர்ந்து ட்ரில்லர் கிரெயின் உதவியுடன் கோவில் நுழைவாயிலை மற்ற கடைகளுக்கு சேதாரம் ஏற்படாத வண்ணம் இடித்தனர். இதன் பின்னர் அந்த வழியாக போக்குவரத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. கோவையில் வழக்கறிஞர் உதயகுமார் கொலைக்கு பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனையே காரணம் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. கோவை சரவணமட்டி பகுதியை சேர்ந்த வழக்கறிஞர் உதயகுமார் செட்டிப்பாளையம் அருகே வெள்ளிக்கிழமை வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் 8 தனிப்படைகளை அமைத்து கொலையாளிகளை தேடி வந்தனர். கொலை நடந்த 12 மணி நேரத்தில் 4 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்து செய்தியாளர் சென்ற கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் பைனான்ஸ் தொழில் செய்யக்கூடிய ஐயனார் என்பவரிடம் உதயகுமார் 30 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி இருந்ததாகவும் அது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனையால் கொலை நடைபெற்றதாகவும் கூறினார். என்ன பிரச்சனை அவங்களுக்குலாம் ஒரு குடுக்கல் வாங்கல் பிரச்சனை தான் 2 பேருக்குள்ளேயுமே. வழக்கறிஞருக்கு ஒரு 30 lakh rupees அந்த ஐயனார் செல்வம் கொடுத்ததாகவும் அது திருப்பி கேட்டமோ தர மறுத்ததாகவும் இந்த பிரச்சனை வந்திருக்கு. இந்த வாக்குவாதம் வந்து கொடுக்க முடியல, கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டதுனால கூட்டு சதி செய்து வழக்கறிஞர்களை நம்ம உதயகுமார் வழக்கறிஞரை கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஐயனார் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து வழக்கறிஞரை கொன்றிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும் காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்தார்.